உலகின் தலை சிறந்த சொல் செயல். வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் பார்க்க போகிற கண்டென்ட் என்ன அப்படின்னா சிஎஸ்ஐ நெட் பேஸ்டான ஒரு செஷன் கிளாஸ். இப்போ a power k equal to 0 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எப்பயுமே நம்ம சில கண்டிஷன்ஸ் படிக்கணும். இந்த செஷனில் a power k equal to in, a power k equal to 0 இதை பற்றி தான் பேச போகிறோம். டிஸ்கஷன்ஸ் தான். ஃபஸ்ட்டு a power k equal to 0, a power k equal to 0 வந்துட்டாலே அந்த மேட்ரிக்ஸ் என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா அந்த மேட்ரிக்ஸ் இஸ் நேம் டு பி as nilpotent மேட்ரிக்ஸ். டிஸ்கஷன் தான். nilpotent மேட்ரிக்ஸ்க்கு என்னென்னலாம் கண்டிஷன்ஸ் இருக்கும், எப்படிலாம் இருக்கும், அதை பார்க்க போகிறோம். nilpotent மேட்ரிக்ஸ்க்கு என்னென்ன ஐகன் வேல்யூஸ்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே 0 ஐகன் வேல்யூஸாக இருக்கும். எல்லாமே 0 தான். எல்லா ஐகன் வேல்யூ 0 ஆர் ஆல் eigen values. So all the eigen values are 0. So all eigen values எல்லாமே 0 தான். எல்லா eigen வேல்யூமே. ஸோ அப்போ இதில் நீங்கள் ட்ரேஸ் கண்டுபிடிக்க முடியும். வாட் இஸ் ட்ரேஸ்? Trace of A equal to sum of the eigen values. Sum of the eigen values or sum of the leading entries in a matrix. ஸோ அப்படி பார்க்குறப்போ sum of the eigen values நீங்கள் இதில் ஆட் பண்ணிங்கன்னா what we get, so which is 0. And then determinant of A is the product of eigen values. போன வீடியோஸ் நம்ம சொல்லியிருக்கோம். ட்ரேஸ் அப்படின்னா sum of the eigenvalue, determinant அப்படின்னா product of the eigenvalue சொல்லியிருக்கோம். So what is product of eigenvalue means that two 0. So trace 0, determinant 0, எல்லா eigenvaluesமே எப்படி தான் இருக்கும், உங்களுக்கு 0வா இருக்கும். இப்போ இதுலேருந்து அடுத்து என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா இது வந்து டயகனைசபிளாக இல்லையா அப்படின்றது தான் அடுத்த கேள்வி. டயகனைசபிள் கான்செப்ட் நேற்று கிளாஸஸில் பார்த்துருந்தோம், இது வீடியோவாக அப்லோட் பண்ணியிருந்தோம். இப்போ வந்து இது டயகனைசபிளாக இல்லையான்னு கேட்டிங்க அப்படின்னா கிடையாது. எப்போ ஒரு nilpotent மேட்ரிக்ஸ் டயகனைசபிளாக இருக்கும் அப்படின்னா nilpotent matrix is diagonizable if A equal to 0. அந்த 0 மேட்ரிக்ஸாக இருந்தால் மட்டும் தான் டயகனைசபிளாக இருக்கும். சப்போஸ் இங்கே ஏவை பற்றி எப்படி இருக்கும்னு சொல்லவே இல்லை, அதனால் டயகனைசபிள்ன்றதை போட முடியாது. ஆனால் நல்லா தெரிஞ்சுக்கணும், எவ்ரி நான் நல் nilpotent matrix is not diagonizable. ஒரு நல் மேட்ரிக்ஸாக இருக்கிறது மட்டும்தான் என்னவா இருக்கும், டயகனைசபிளாக இருக்கும். nilpotent மேட்ரிக்ஸாக இருக்கும் டயகனைசபிளாக இருக்குமானா இருக்கும். எப்போ இருக்கும், ஏ வந்து 0 மேட்ரிக்ஸாக இருக்கும் மட்டும்தான் இருக்க முடியும். Which is a null nilpotent matrix. 0 matrix can be expressed as null nilpotent matrix express பண்ண முடியும். Okay, so this is the pattern for nilpotent matrices. அதோட structures நம்ம டீல் பண்ணியிருக்கோம். Okay, so CHI of x characteristic polynomial இதுக்கு எப்படி இருக்கும், ரொம்ப சிம்பிள். வெறும் x power k ன்னு இருக்கும். Because we have k zeros or n zeros, maybe x power n கூட நீங்கள் போட்டுக்கலாம், ஆர்டர் கூட அப்படியே கூட நீங்கள் பேஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட்ஸ் ஆல். இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயங்கள். மினிமல் பாலினாமியல் எப்படி இருக்குன்றதெல்லாம் நம்ம மேட்ரிக்ஸ் கொடுத்து தான் சொல்ல முடியும். அதனால் அதை பற்றி மட்டும் நம்ம பேசலை, மிச்சம் எல்லாத்தை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ப்ரொசீடிங் வித் த ஐடம்பொட்டன்ட் மேட்ரிக்ஸ். ஸோ a power k equal to in, which is nothing but இது வர்றதுக்கு முன்னாடி இன்னொன்று வரணும். என்ன அப்படின்னா a square in இருக்கணும். a square equal to in, a square equal to in. ஸோ இப்போ a square equal to in இருக்கட்டும், இல்லாட்டி a power k equal to in இருக்கட்டும், அப்படி இருந்தாலே அந்த மேட்ரிக்ஸை என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா இது சிம்பிளி ஐடம்பொட்டன்ட் மேட்ரிக்ஸ். மேட்ரிக்ஸ் இஸ் நோட்டட் as ஐடம்பொட்டன்ட் மேட்ரிக்ஸ். ஸோ இட் இஸ் ஐடம்பொட்டன்ட் மேட்ரிக்ஸ். ஐடம்பொட்டன்ட் மேட்ரிக்ஸோட ஐகன் வேல்யூஸ்லாம் எப்படி இருக்கும், சாரி a power k equal to in இல்லை, சாரி. ஸோ a power k equal to a, சிம்பிளி a. ஸோ ஐடம்பொட்டன்ட் நம்ம டீல் பண்ணுறோம். a power k equal to i அப்படின்னா அது வந்து இன்வல்யூட்டரி மேட்ரிக்ஸ். சாரி, இதில் ஃபர்ஸ்ட்டில் கூட சொல்கிறப்ப கூட சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணியிருந்தோம்னு நினைக்கிறேன். a power k equal to in அப்படின்னா the matrix is noted as involutory matrix. ஸோ ஐடம்பொட்டன் சொல்லியிருந்தா அதை வந்து மாற்றிக்கோங்க கொஞ்சம். ஐடம்பொட்டன் தான் என்ன அப்படின்னா a power k equal to a தான் ஐடம்பொட்டன். ஓகேவா? ஸோ இப்போ a power k equal to a பதிலாக இப்போ k பதிலாக 2ன்னு வச்சுப்போம். ஸோ a square equal to a. அப்போ என்னென்ன ஐகன் வேல்யூஸ்லாம் வரும்னு பாருங்க. 0 1 மட்டும்தான் ஐகன் வேல்யூவாக இருக்க முடியும். 0 1 மட்டும்தான் ஐகன் வேல்யூவாக இருக்க முடியும். ரொம்ப முக்கியமான கண்டிஷன் ஐடம்பொட்டனில் என்ன படிக்கணும் அப்படின்னா ஐடம்பொட்டன் மேட்ரிக்ஸ் வந்து எப்பயுமே டயகனைசபிளாக இருக்கும். ஸோ ஆல்வேஸ் டயகனைசபிள். ஸோ டயகனைசபிள் வீடியோ இதை போட்டிருக்கோம், அதை நீங்கள் கண்டிப்பாக கொஞ்சம் மறக்காமல் பாருங்கள். இன்னொன்று ஃபார் த கிளாரிஃபிகேஷன், a square equal to i அப்படின்னா இன்வல்யூட்டரி மேட்ரிக்ஸ், a square equal to a இல்லாட்டி a power k equal to a அப்படின்னா அது வந்து ஐடம்பொட்டன்ட் மேட்ரிக்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ இதில் வந்து இந்த ஐடம்பொட்டன்ட் மேட்ரிக்ஸில் ஸ்பெஷலைஸ்டாக ஒரு கேட்டகரி இருக்குது. என்ன அப்படின்னா ரேங்க் ஆஃப் ஏவும் ட்ரேஸ் ஆஃப் ஏவும் எப்பவுமே சேமாக இருக்கும். ரேங்க் ஆஃப் ஏவும் ட்ரேஸ் ஆஃப் ஏவும் எப்பயுமே சேமாக இருக்கும். அது எந்த மாற்றம் இல்லை. ரேங்க் வேணா ட்ரேஸை கண்டுபிடிச்சிக்கலாம், ட்ரேஸ் வேணா ரேங்கை ஃபைண்ட் பண்ணி பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் i minus a is ஐடம்பொட்டன்ட். ஏ வந்து ஐடம்பொட்டண்ட்டாக இருந்துச்சுன்னா i minus ஏவும் என்னவா இருக்கும், ரிசல்ட்டை கேட்பாங்க. ஸோ பிஜிடிஆர்பியில் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் ரிசல்ட். ஏ வந்து ஐடம்பொட்டன்ட்னா
ஐ மைனஸ் ஏவும் ஐடம்போட்டன்ட் தான். ஐடம்போட்டன்ட் அப்படின்னா என்ன போடுறோமோ அதுவே ஆன்சராக வரணும். இன்வெல்யூட்ரி அப்படின்னா என்ன போட்டாலும் ஐ ஆன்சராக வரணும். நில்போட்டன் அப்படின்னா என்ன போட்டாலும் 0 ஆன்சராக வரணும். ஸோ நில்போட்டன், இன்வெல்யூட்ரி, ஐடம்போட்டன்ட் இந்த 3 விஷயம் தான் பேசுகிறோம். ஸோ ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ அப்படின்னா அது வந்து ஐடம்போட்டன்ட் தான். ஓகே, மாற்றமே இல்லை. ஏ பவர் கே ஈக்குவல் டு 0 இல்லை ஏ பவர் கே ஈக்குவல் டு ஐன்னு வருதுன்னா ரெஸ்பெக்டிவாக நில்போட்டன் அண்ட் இன்வெல்யூட்ரின்னு சொல்லி நம்ம மாற்றி பேசிக்கலாம். ஸோ இதுதான் ஐடம்போட்டனோட டிஸ்கஷன். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சால் தான் டயக்னைசபிளை கொஞ்சம் ஈஸியாகவே நம்மளால் ஷார்ட் அவுட் பண்ணி கொண்டு வர முடியும். சரி, இப்போ ஒரு சின்ன ப்ராப்ளம் மட்டும் பார்க்கலாம். லிசன், லெட் ஏ பவர் 3 ஈக்குவல் டு 0. A is not equal to 0. So இதுதான் கொஸ்டின். A power 3 equal to 0, A not equal to 0. So A is a 3/3 matrix over real entries. எல்லா உள்ள என்ட்ரிஸ் ஃபுல்லாக ரியல் என்ட்ரிஸாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து பேட்டர்ன். ஸோ 3/3 மேட்ரிக்ஸ் கிராஸ் இது தப்பாக புரிஞ்சுக்க வேணாம். 3/3 3 கிராஸ் 3ன்னு சொல்லுவோம் இல்லையா, 3/3. ஓகே, இப்போ இதுலேருந்து என்ன சொல்லிடலாம் அப்படின்னா A cube 0வாக இருக்குது, A வந்து நார்மல் மேட்ரிக்ஸாக இருக்குது. ஸோ இது வந்து we can able clearly says that A is nilpotent. நம்மளால் கிளியராக ஜஸ்டிஃபை பண்ண முடியுது. இது நில்போட்டன் நம்மளால் சொல்ல முடியும், நில்போட்டன் மேட்ரிக்ஸ் தான். இந்த மேட்ரிக்ஸோட ஐகன் வேல்யூலாம் என்னவா இருக்கும்? 0,0,0 இருக்கும். ஏன் 3 தான் இருக்கும்னா 3/3 மேட்ரிக்ஸ்க்கு 3 தான் இருக்கும். n/n மேட்ரிக்ஸ்க்கு n இருக்கும். ஸோ வாட் இஸ் ட்ரேஸ்? ஸோ ட்ரேஸ் ஆஃப் A ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஆஃப் A ஈக்குவல் டு 0 ஆப்வியஸ்லி. ரெண்டுமே சேம் தான், ட்ரேஸும் டிட்டர்மினன்ட்டும் சேமாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ வாட் இஸ் கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல்? இது நத்திங் பட் x பவர் 3 அவ்வளோதான். ஸோ எக்ஸ் கியூப் அப்படின்றது தான் கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல். முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா, இதை நான் வந்து உங்களுக்கு இதை கொஸ்டினாக இந்த செஷனை நான் லீவ் பண்ணிட்டு போகிறேன். கொடுக்கப்பட்ட கிவன் மேட்ரிக்ஸ் டயக்னைசபிளாக இல்லையா, அதை வந்து நீங்கள் கமெண்ட்டில் ஆன்சர் சொன்னால் போதும். ஐ வில் பின் த கமெண்ட் த ரைட் ஆன்சர்ஸ். ஓகேவா? ஸோ கொஸ்டின் என்ன, இந்த மேட்ரிக்ஸ் கொடுக்கப்பட்ட கிவன் மேட்ரிக்ஸ் டயக்னைசபிளாக இல்லையா அப்படின்றது தான் கொஸ்டின். ஸோ நம்மளுடைய செஷன் இதோட இதில் வைண்டப் ஆகுது. சிஎஸ்ஐ நெட்டுக்கும் பிஜிடிஆர்பிக்கும் நம்மளுடைய கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகுது. பிஜிடிஆர்பி ஆர் எக்ஸ்பெக்டிங் ஸோ ஃபார் திஸ் இயர் அண்ட் சிஎஸ்ஐ நெட் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக டிசம்பரில் வரும். இந்த இயரில் இன்னொரு தடவை நடக்கும் ஷியராக. ஸோ அதுக்கான பேச்சஸ் வந்து போயிட்டுருக்கு. உங்களுக்கு வில்லிங்னஸ் இருந்துச்சு அப்படின்னா ஒன்ஸ் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கோ இல்லாட்டினா டிஸ்கிரிப்ஷனில் கோர்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்னு சொல்லி ஒன்று இருக்குது, அதை நீங்கள் வந்து ஃபில் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரீ டெஸ்ட்டு ரெகுலராக வந்து நம்ம ஆப்பில் அப்டேட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். அந்த ஆப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். ஃப்ரீ டெஸ்ட்டோட அனௌன்ஸ்மெண்ட்லாம் எங்கே பார்த்துக்கிறது அப்படின்னா, ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப்னு சொல்லி இருக்குது, டெலிகிராம் குரூப்னு இருக்குது. நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்லேயோ இல்லை டெலிகிராம் குரூப்லேயோ நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கான அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ மறக்காமல் இந்த குரூப்பில் மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய அப்டேட்ஸ் எல்லாமே அதில் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுத்துட்ருக்கும். இந்த வீடியோ ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் தாராளமாக ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு நீங்கள் தாராளமாக கான்டாக்ட் பண்ணி கேட்கலாம், மெசேஜ் பண்ணி கேட்கலாம், நோ இஷ்யூஸ். ஸோ இந்த வீடியோ ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.